ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா 2-3 தடவை நல்லா கழுகி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய போடக்கூடிய பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் குழம்புக்கு பிடிப்பு இந்த லெமன் மட்டும்தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த சிக்கன் நல்லா ஊறிட்டு இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய பொருட்களை என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 தட்டுற போல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமுறி தேங்காயை நல்லா திருகி எடுத்து வச்சுக்கலாம். இந்த திருகின தேங்காய் கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுபோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா? இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதில் தாளிக்கிறதுக்கு கடல்பாசியும் பிரிஞ்சி இலை மட்டும்தான் எடுத்திருக்கேன். மற்ற பட்டை கிராம்புல நம்ம தேங்காய் கூடயே அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் இப்போ இது கூட நம்ம 1-2 தட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அப்படி இது போல் வதக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி வேணால் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துக்கல. இப்போ இது கூட காஷ்மீரி சில்லி பவுடரும் தனி மிளகாய் பொடி 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கறியிடாமல் வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போ இதோட கலந்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் செய்கிறது தான். இதை தக்காளிலாம் இல்லாமல் நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். இதை